ஹாய், என்னோட நேம் சந்தியா. நான் வியான் ஐஏஎஸ் அகாடமில குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் அளவீட்டியல் பத்தி ஒரு மைண்ட் மேப் போட்டிருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸா உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அளவீட்டியல் அப்படின்னு படிக்கும்போது அது என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு உள்ள போங்க. தெரிந்த ஒரு அளவை கொண்டு தெரியாத ஒரு அளவை ஒப்பிடுவதுதான் அளவீட்டியல். நம்மளுக்கு பன்னாட்டு அழகுமுறை 4 இருக்கு. என்ன அப்படின்னா FBS, CGS, MKS, SA அழகுமுறைகள். நம்ம இப்ப எல்லாருமே காமனா யூஸ் பண்றது SA அழகுமுறை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். SA அழகுமுறையில் 2 வகைப்படும். அடிப்படை அலகுகள், வழி அலகுகள். அடிப்படை அலகுகள்னா நீளம், நிறை, காலம், ஒளிச்செறிவு, வெப்பநிலை, மின்னோட்டம், பொருளின் அளவு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுல ஒரு இதுக்கு தனித்தனியா யூனிட்ஸ் இருக்கு. அந்த பேசிக் யூனிட்ஸ் வச்சுதான் நம்ம வழி அளவுகள் கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுல என்ன இருக்கலாம்? அடர்த்தி, திசைவேகம், முடுக்கம், உந்தம், விசை, அழுத்தம், ஆற்றல், கனத்தாக்கு விசை, பரப்பு விசை, இந்த மாதிரி வெயிட், ஹைட் இதெல்லாம் கால்குலேட் பண்றதுக்கு பிசிக்ஸ்ல நிறைய அளவீடு இருக்கு. அதுல என்ன அப்படின்னா அணுநிறை அலகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு AMU = C⁻12 அணுவின் 1/12 மடங்கு. அதுக்கப்புறம் 2 அணுக்கள் இருக்கலாம். அதுக்கு இடையுள்ள தூரம், அதுக்கப்புறம் அதோட ஒளி அலைநீளம், இதெல்லாம் கணக்கிடுறதுக்கு 10 துணை பன்மடங்கள் பயன்படுது. அந்த 10 துணை பன்மடங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆங்ஸ்ட்ராம் சொல்லுவாங்க. ஆங்ஸ்ட்ராம்னா 10⁻−10 மீட்டர் அப்படின்னு சொல்லி ஆங்ஸ்ட்ராம் சொல்லுவாங்க. அது மாதிரி பிசிக்ஸ்ல மாறிகள் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ், அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆயிட்டு இருக்க வேரியபிள்ஸ் இருக்கு. அதுல கான்ஸ்டன்ட் வேல்யூஸ்லாம் புவியீர்ப்பு விசை, விடுபடு திசை வேகம், வானியல் அலகு, விண்ணியல் ஆரம், ஒளியாண்டு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதுல எனக்கு தெரிஞ்சதை போட்டிருக்கேன். இந்த SA அலகு முறைகள் அப்படிங்கறது எப்போ அப்படின்னா 1960 பாரிஸ் நகரில் நடைபெற்ற ஒரு மாநாட்டுலதான் கொண்டு அதை இப்ப எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவுதான் அளவீட்டியல். எப்பவுமே ஒருத்தவங்களோட பேக் சைடை மட்டும் பார்க்காதீங்க, உங்களோட குட் சைடே பாருங்க. உங்களுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. தேங்க்யூ.